மகரிஷி அக்குபஞ்ச சிகிச்சை மையம். பார்க்கப்படும் சிகிச்சைகள்: கர்ப்பப்பை நீர்க்கட்டி, மூட்டு வலி, முதுகு வலி, ஆஸ்துமா, அல்சர், நாள்பட்ட சளி, இருமல், முதுகு தண்டு வலி, கால்வலி, தலைவலி ஆகிய அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் மசாஜ்கள், அக்குபஞ்சர், அக் மசாஜ், டான் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, ஆரா ஹீலிங், தண்டுவட சிகிச்சை ஆகிய அனைத்து மசாஜ்களும் செய்யப்படும். பார்க்கும் நேரம் காலை 10 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. இடம்: அரியக்குடி மெயின் ரோட், தென் திருப்பதி நகர், காரைக்குடி. வணக்கம். இது உங்கள் காரைக்குடி வைப்ஸ் யூடியூப் சேனல். தேடிச் சோறு நிததென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரைகூடி கிள பருவமேதி கொடும் கூற்றுக்கு இறைனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த மகாகவி பாரதியாரோட வீர வரிகள் மிக சால பொருந்தும்னா, நமது காரைக்குடி மண்ணை சேர்ந்த பெருமைக்குரிய அவர் சமூக சேவைக்காகவே டாக்டர் பட்டம் வாங்கிய அருமை தோழர், பாசமிகு சகோதரர், காரைக்குடி நகர்மன்ற மாமன்ற உறுப்பினராகவும், நமது உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராகவும், இதுபோக சிவகங்கை மாவட்ட சதுரங்க கழகத்தின் பொருளாளராகவும் இருக்கும் அருமை சகோதரர் திரு டாக்டர் ஆகா பிரகாஷ் அவர்களுடன் ஒரு நேர்காணல். வாருங்கள். வணக்கம். வணக்கண்ணே. நம்ம இந்த தமிழர் திருநாளை ஒட்டி உங்களை சந்தித்து பேட்டி எடுக்கிறதுல இந்த காரைக்குடி பெருமைப்படுகிறது. இன்னைக்கு தேவை சுயநலம் தாண்டிய பொதுநலம், அதுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கிறீங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை லேசாக துவங்கி உங்களுடைய அறிமுகத்திலேருந்து தொடரும். நல்லா வணக்கம். தொலைக்காட்சிக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்குடி ஆகா பிரகாஷனுடைய பெயர். சமூக பணியை கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு அமைப்பு, நமது உரிமை பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரை வைத்து அரசு அங்கீகாரம் பெற்று, அந்த அரசு அங்கீகாரத்தின் வாயிலாக பலதரப்பட்ட மக்கள் நலப் பணிகள், கால்நடைகள் சார்ந்த பணிகள், சட்டம் சார்ந்த பணிகளை இந்த காரைக்குடி பகுதியில் மட்டுமல்லாமல் இந்த சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், இந்த பகுதிகளில் இந்த சேவை பணி முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். எங்களுடைய பணியை கடந்த 10 ஆண்டுகளை தாண்டி 11ஆம் ஆண்டு அடியெடுத்து வச்சு போயிட்டு இருக்கோம். நாங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் எங்களுடைய அமைப்பு சார்ந்த மக்கள் நல பணியை எடுத்ததுமைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக மரியாதை நிமித்தம் ஒரு பூமாலையோடு வரணும். ஆனால் உங்களை பார்க்க ஒரு பாமாலையோடு வருகிறோம். நல்லா நல்லா. களப்பணியில் கண்ணியமாய் களம் இறங்கிய கண்ணீர் குரலோன், சமூக சேவையில் சனங்களுக்காக சளைக்காது உழைத்த சரித்திர நாயகன், ஒருவராய் துவங்கி 100 நபர்களை ஒருங்கிணைத்த நமது உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவர், பசுமை பிரிவு, இரத்ததான பிரிவு, சட்ட விழிப்புணர்வு பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு, கால்நடை பிரிவு, கலை இலக்கிய பிரிவு என நுப்பியின் நற்பணிகள், பிரிவினைகள் காணாத பிரிவுகளின் சேவைகள், மக்களுக்கு உழைத்ததால் மக்கள் தேர்ந்தெடுத்த மனிதநேயம் கொண்ட மகத்தான செயல் வீரர், வலிமையான வழிகாட்டியால் வருங்காலம் வளமாகும். வாழ்த்தி போற்றுகிறோம். காரைக்குடி வைப்ஸ். பிரியமாய், ரம்மியமாய், காந்தமாய், இஷ்டமாய், பிரகாசமான பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த புது துண்டு ஆர்வம் எந்த வயசுல, எப்படி, யாரால இந்த ஊக்கம் வந்தது உங்களுக்கு? நல்லா நல்லா. இந்த பொது தொண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சமுதாயத்தில் நம்ம என்ன தேவைகள், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பள்ளி பருவத்தில் தான் நமக்கு அந்த விஷயம் கிடைக்கிது. பள்ளி பருவத்துலங்கிறது ஒரு வினாவா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு வினாவா இருக்கும். பள்ளி பருவத்தில் போய் எப்படி சமுதாய பணி நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு அரசு பாத்தீங்க அப்படின்னா நாட்டு நல பணி திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கவுட்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல நாட்டு நல பணியை பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 9th 10th படிக்கும்பொழுது ஸ்கவுட்டுங்கிற ஒரு அமைப்புல நான் இருந்தேன். அதுல இருக்கும்பொழுது பல கிராமங்கள், பல பகுதிகளுக்கு அந்த பள்ளி ஆசிரியர்கள் என்னை கூட்டிட்டு போவாங்க. அதுபடி வந்துச்சு. அதுக்கு பிறகு 11th 12th 11வது 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது NSS அப்படிங்கிற ஒரு அமைப்புல என்னைய சேர்த்திருந்தாங்க. பட் அதுல பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் நான் அதில் பயணிச்சேன். அப்ப பள்ளி பருவத்திலேயே இந்த நாட்டு மக்களுக்கும், இந்த நம்மளை சார்ந்த மக்களுக்கும் ஏதாவது நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு விதை பள்ளி பருவத்துல எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுதான் உண்மை. ரொம்ப சிறப்பு. அதாவது முத இந்த நீங்க சேர்ந்த இயக்கம் எதை சேர்ந்திருந்தது, அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு? நல்ல விஷயம். கடந்த 2000, 2001, 2002 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த காரைக்குடியில் பழைய அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா செந்தமிழர் நற்பணி மன்றம்னு சொல்லி ஒரு மன்றம் ஒன்று தொடங்குறாங்க. அந்த மன்றம் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்
திரு வேங்கை தமிழ்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அந்த இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. அந்த இயக்கத்தை தொடங்கும் பொழுது அந்த இயக்கத்துடைய நோக்கமா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, பள்ளி குழந்தைகளை கல்வி வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கணும், அறிவு சார்ந்த திறன்களை ஊக்குவிக்கணுங்கிற மாதிரி ஒரு பாட்டை கொண்டு வராங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டத்துல வந்து போன மாணவர்களை பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி அவார்டு வாங்கின மாணவன் வந்து திலீபன், திருக்குறள் திலீபன் அவருக்கு பேரு. அந்த பையனுக்கு வந்து நாங்க திருக்குறள்ல ஒரு அதிகாரம் 10 திருக்குறளை வாசிச்சதுக்காக அன்னைக்கு வந்து அந்த அமைப்புல இருந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பரிசு, புத்தக பரிசு, இது மாதிரி பரிசு அளித்தோம். அதன் பின்பு அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு நிலைமை பாத்தீங்க அப்படின்னா ஜனாதிபதியே ஒரு விருது வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு திருக்குறள் 1330 குறளையும் ஒப்பிச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசு. ஆமா ஆமா. அப்போ வந்து அந்த பையன் வந்து நல்லா அது மாதிரி நிறைய மாணவர்களை உருவாக்கணுங்கிறது அந்த செந்தமிழர் நற்பணி மன்றத்துடைய நோக்கமா இருந்துச்சு. அந்த இயக்கத்தை நான் ஒரு தொண்டன், நான் ஒரு உறுப்பினர். அதுல வந்து நிர்வாக இயக்குனரா பாத்தீங்கன்னா நண்பர் வேங்கை தமிழன் இருந்தாரு. அது போயிட்டு இருந்துச்சு. அப்படி இதுதான் என்னுடைய முதல் காரைக்குடி பகுதியில ஒரு சமூக அமைப்புல ஈடுபட்டதுக்கான முதல் படி வந்து செந்தமிழர் நற்பணி மன்றம் தான். அதன் மூலம் பள்ளி பருவத்தை முடித்து சமூக பணிக்கு வரும் பொழுது இந்த செந்தமிழ் நற்பணி மன்றம் வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல். சிறப்பு. அப்புறம் காலப்போக்கில் நீங்களாம் ஒரு இயக்கம், நமது உரிமை பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு பெயர் பதிவு பண்ணி எந்த வருடம் ஆரம்பிச்சீங்க, அதை எப்படி துவங்குனீங்க? ஆமா, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த 2005 இருந்து 2010 அந்த காலகட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி பொங்கல் டயத்துல பொங்கல் விழா நடத்துவோம், பொங்கல் கலை நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கு பண்ணுவோம். இன்னமும் குறிப்பா சொல்லணும்னா ஐயா நம்ம காரைக்குடி பகுதியில் குடிநீர் காவலர் ஐயா பல கருப்பையா ஐயா கூட எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. எங்களுடைய பகுதிக்கு வந்து வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு வந்து பரிசளிப்புலாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 20, 22 இந்த மாதிரி வயது பருவம் தான் எங்களுக்கு. ஒரு 20 இருந்து 25 குள்ள தான் எங்களுக்கு வயது இருக்கும். அப்பயே இந்த குடிநீர் காவலர் ஐயா பல கருப்பையா ஐயாவெல்லாம் கொண்டாந்து வச்சு நாங்கள் பண்ணது வந்து ஒரு எங்க பகுதியிலே பிரமிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த பகுதியில வந்து குடிநீர் காவலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடிநீருக்காக இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு போராட்ட காலத்துல வந்து குடிநீர் மீட்டு கொடுத்தவரும் கூட. பட் அவரை வச்சு நாங்கள் பண்ணும்போது பெருமிதமா இருந்துச்சு. அதற்கு பிறகு நாங்கெல்லாம் 20, 25 வயசுக்கு பிறகு தொழில் சார்ந்தோ இல்லை குடும்பத்துடைய பொருளாதார நிலை கருதி நாங்கள் எல்லாரும் வந்து வேலைகளுக்கு செல்லக்கூடிய காலங்கள் வரும் பொழுது எங்களால் வந்து எங்களுடைய தலைமையால் எங்களை ஆர்கனைஸ் பண்ணி அந்த நிகழ்ச்சிகளை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியல. அதனால ஒரு 2010க்கு பிறகு வந்து தனிப்பட்ட முறையில் ஆளால் எங்களால் என்ன முடியுதோ குடியரசு தினம், சுதந்திர தினம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல குழந்தைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இப்படியே போயிட்டு இருந்தோம். இந்த காலகட்டம் போயிட்டு இருக்கும் பொழுது 2015 ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இந்த 2014, 15 காலகட்டம் வரும் பொழுது அப்ப என்னுடைய வயது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30, அது 35 அதை அனுசரிச்சு வந்தது. நமக்கு ஒரு 32, 33 வயசு வந்துருது நமக்கு. அப்படி வரக்கூடிய காலத்துலதான் நம்ம ஏன் செந்தமிழர் நற்பணி மன்றத்தை பயணிச்சோம், அது சரியா நம்மளால செயல்படுத்தி கொண்டு போக முடியல, ஏன் இது மாதிரி ஒரு சமூக தொண்டு அமைப்பை அரசு அனுமதியோட ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஏன் அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நம்மளோட நண்பர்களா இருந்த ஒரு 5-6 பேரும் நாங்க சேர்ந்து காரைக்குடி பகுதியில ஒரு இடத்துல நாங்க அமர்ந்து இது மாதிரி ஒரு நாள் பண்ணமே, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏன் அது வந்து நம்மளை சார்ந்து நம்ம பகுதியில் இருக்க மக்களுக்கு வந்து நம்மளால இயன்ற உதவிகளை நம்ம ஏன் முன்னெடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணல. ஒரு 5-6 பேர் பேசும்பொழுது 5-6 நபர்களுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்துக்களை சொன்னாங்க எங்கள்கிட்ட. சொல்லும்போது உடனே என்ன பண்ணோம், இந்த நமது உரிமை பாதுகாப்பு இயக்கம்னு பேரை ஆரம்பிச்சு அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதன் மூலியமாக வந்து இந்த சேவை பணியை வந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் மக்களோட ஆதரவு, அரசோட ஆதரவு, எல்லாருடைய ஆதரவோட இன்னைக்கு வந்து நிறைய பணிகளை செஞ்சு கொண்டு போய் நமது உரிமை பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கான ஒரு காரணம், இந்த உரிமைங்கிற மென்ஷன் பண்ணி இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன? நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலாக இயக்கம் ஆரம்பிக்கலாம், ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும், ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும், ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு அமைப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அறந்தாங்கி பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அப்போ என்னுடைய மாமா திரு அழகிரி அவர்களோட நான் போயிருந்தேன். அப்போ போயிருக்கல அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இது மாதிரி தம்பி வந்து சேவைகள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, இதை வந்து ஒரு அமைப்பா ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து பண்ணணும்னு தம்பி விருப்பப்படுறாப்புல, பேர் வைக்கிறதுல இப்போ நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற. அப்போ எங்கள் மாமா சொன்ன அந்த ஒரு 3-4 பேர் நாங்கள் சேர்ந்து பேசும்பொழுது எங்கள் மாமா அந்த இடத்துல வந்து நீ பேர் வைக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு உரிமை அப்படிங்கிறதுல வை, ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு தேவையான விஷயம் வந்து அந்த உரிமை தான் தேவைப்படுது. அந்த உரிமை என்னன்னே ரொம்ப பேர் தெரியாம இருக்கிறாங்க. நமக்கான உரிமை என்ன, இந்த உரிமையை எப்படி கேட்டு பெறுறது அப்படி தெரியாம இருக்காங்க. அதற்கான விஷயங்களை நீ கத்துக்கிட்டு நீ செய்யற சேவையோட அந்த உரிமையான மக்களுக்கு தேவையான உரிமையை மீட்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது.
ஏற்படுத்து அப்படிங்கிற. சரி, நமது அப்படிங்கறது மாதிரி வச்சோம்னா நான் நீ அப்படிங்கிற மாதிரி ஒருமையில சொல்லாம நமது, நம்ம எல்லாருக்கும் அப்படிங்கிற நமது உரிமை, அந்த உரிமையை பாதுகாக்கணும் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். அது எங்களுக்கு நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த NUPIன்னு எங்களுக்கு வந்து அந்த ஃபார்மட் செட் ஆனிச்சு. எங்களுக்கு நமதுங்கிறதுக்கு N, உரிமைங்கிறதுக்கு U, பாதுகாப்புக்கு P, இயக்கத்துக்கு I. அப்ப NUP ஷார்ட் ஃபார்ம் பண்ணி நமது உரிமை பாதுகாப்பு இயக்கம்ங்கிறத ஃபார்ம் பண்ணி சிறப்பான அருமையான திட்டம் இது. உறுப்பினர் சேர்க்கையை வந்து எவ்வாறு திட்டமிடுறீங்க? நம்ம இயக்கத்துல எத்தனை பிரிவுகள் இருக்கு? ஓகே, ஆக்சுவலா நாங்க இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த இயக்கத்துல வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10 நபர்கள் தான் அந்த இயக்கத்துல நாங்க வந்து இருக்கிறோம். நாங்க அப்ப என் பக்கத்துல இருந்த நபர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நபர்களை வச்சு தான் முதல்ல ஒரு 5ல இருந்து ஒரு 10 பேரை வச்சு தான் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய நோக்கமே வந்து மக்களுக்கு சேவை சார்ந்த பணிகளை வந்து நம்ம முன்னெடுத்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறது இலக்கே நமக்கு. அப்ப இந்த சேவை என்னென்ன சேவையை பண்ணலாம், நீங்க மக்களுக்கு என்னென்ன சேவை கிடைக்குது அப்படின்னு எல்லாமே பாத்தீங்கன்னா முதல்ல நாங்க பண்ணணும்னு நினைச்சது உரிமை தான். அந்த உரிமையை பிளேஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிறதா இலக்கு எங்களுக்கு. ஆனா அந்த உரிமையை வந்து எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கறத சில நபர்கள், சில வழக்கறிஞர்கள், சில காவல்துறை அதிகாரிகள் இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உரிமையை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உரிமைகளை சார்ந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம்கள் பள்ளிகள், கல்லூரிகள், பொதுமக்களுக்கு இடையே கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கிடையில நம்ம இந்தியாவுடைய 2வது சுதந்திரம்னு சொல்ல போனோம்னா அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்னு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் வந்து இன்னைக்கு வந்து 100ல ஒரு 20 பேருக்கு தான் தெரியும். அதுல 5 பேருக்கு மேல அதை பயன்படுத்துறது இல்லை. அந்த பயன்படுத்தக்கூடிய விஷயம், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணுங்கிறதா எங்களுக்கு இலக்கு. அதாவது ஒரு அரசு அலுவலகத்துல தனிநபர் தேவைப்பட்ட தகவல்களையோ இல்ல பொதுநலம் சார்ந்த தகவல்களையோ எளிமையாக ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட பெற முடியுங்கிறதா அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். அந்த சட்டத்தை மக்களிடம் கொண்டு போகணும். மக்களை வந்து எழுத்துப்பூர்வமாக மனுக்கள் தயார் செய்யக்கூடிய நிலையை மக்களை உருவாக்கணும் அப்படிங்கறத எங்களுக்கு இலக்கா எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது முதல் பிரிவா பாத்தீங்க அப்படின்னா சட்ட விழிப்புணர்வு பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவை கொண்டு வரோம். அந்த பிரிவின் வாயிலாக பாத்தீங்க அப்படின்னா பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி குழந்தைகளுக்கு, இது இல்லாம பொதுமக்களுக்கு, குறிப்பா கல்லூரி குழந்தைகள், பள்ளி குழந்தைகளுக்கு இந்த பாலியல் தொடர்பான பிரச்சனைகள்ல பிள்ளைகள் அகப்படக்கூடாது. ஒண்ணு, அந்த பிரச்சனைக்கு வரக்கூடாதவங்க, ஒருவேளை அவங்க அந்த பிரச்சனையில வந்து தவிர்க்க முடியாம அகப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் அவர்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, நிச்சயமா இந்த அரசோ இந்த சட்டமோ அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்குதுங்கிறத விழிப்புணர்வு. எப்படி அப்படின்னா ஒரு 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 பொண்ணுக்கு வந்து இந்த பாலியல் தொடர்பான ஒரு பிரச்சனை வந்துருது அப்படின்னா அந்த பொண்ணு முதல்ல, இந்த பொண்ணும் அந்த குடும்பமும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கொண்டு ஒரு கேஸ் கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஸ்டேஷனுக்கு நம்மளை வர சொல்லுவாங்க, அப்ப 4 பேர் பார்ப்பாங்க, ஸ்டேஷன்ல பதிவாயிரும், ஸ்டேஷன்ல பதிவானதுக்கு அப்புறம் அது பேப்பர்ல போடுவாங்க, அப்போ டிவில காட்டுவாங்க நம்மள, அப்ப நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய மான மரியாதை எல்லாம் போயிரும் அப்படிங்கிற பயந்து அந்த பெண் வந்து ஸ்டேஷனுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்ப அதை நாங்க என்ன தெளிவுபடுத்தணும் அப்படின்னா, நீங்கள் காவல் நிலையத்துக்கு போய் உங்களுக்கு நடந்த அநீதியை அங்க நீங்க ஒரு வழக்கா வந்து கொடுக்கும் பொழுது அந்த காவல்துறை நண்பர்கள் வந்து உங்களுடைய தகவல்களை, ரகசியமான தகவல்களை எதையும் வெளியிட மாட்டாங்க. அதே போல் நீதிமன்றம் நீங்க சென்றீங்கனாலுமே உங்களை வந்து நீதி வந்து தனியா தான் உங்களை விசாரிப்பாரு. அதனால எந்த இடத்துலயுமே உங்களுடைய தனிநபர் விவரங்கள் எங்கேயுமே உங்களுக்கு காட்ட மாட்டாங்க அப்படிங்கறத சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்றோம். அப்ப சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து அப்படி இப்படி எல்லாம் இருக்கா, நான் நிறைய இடங்கள்ல, நிறைய கல்லூரிகள்ல, நிறைய பள்ளிகள்ல போய் சொல்லும் பொழுது சின்ன ஒரு 10th படிக்கிற குழந்தைகள், 11th படிக்கிற குழந்தைகள் கூட, பெண் குழந்தைகள் கூட நேரா வந்து, அண்ணே இந்த மாதிரி ஸ்டேஷன்ல போய் சொன்னோம்னா பேப்பர்ல எல்லாம் போட மாட்டாங்க, ஆனா நிறைய பேர் இதெல்லாம் சொல்றாங்க, பேப்பர்ல போட்டுருவாங்க, அசிங்கப்படுத்தி சொல்றாங்க. அப்ப அந்த விழிப்புணர்வு அந்த குழந்தைகளுக்கு இல்லாம இருக்கு. பட் அதை வந்து இந்த குழந்தைய கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க மெயினாவே வந்து சட்டம் சார்ந்த விஷயங்களை கொண்டு போயிடுறோம். பொதுமக்களை பொறுத்தளவு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கோம். இது அந்த சட்டம் சார்ந்த பிரிவுல கொண்டு போறோம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குழந்தைகள் நலப்பிரிவு. இந்த குழந்தைகள் நலப்பிரிவுங்கிறதுல வந்து அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, தாய் தகப்பனை இழந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா அரசு கொடுக்கறதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறது, அந்த குழந்தைகளுக்கு பொங்கல் தீபாவளிக்கு எங்களால முடிஞ்ச சீருடைகள் எடுத்து கொடுக்குறது, சீருடைகள் இல்லாம கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டியது, அதுல கல்வி செலவுக்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னா அது எங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்க உறுப்பினர்கள் நாங்க சேர்ந்து எங்களால ஏதாவது முடிஞ்சு அப்படின்னா அதுல எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்குறது. இதை வந்து இந்த குழந்தைகள் நலப்பிரிவு அப்படிங்கிறத நாங்க கொண்டு போயிடுவோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3வதா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் GH போயிருந்தோம். நான் போயிருந்தேன், GH போயிருந்தேன். அப்போ போயிருக்கையில பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பிரசவத்துக்காக
ஓ நெகட்டிவ் பிளட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஒரு கிராமத்துல இருந்து அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த ஓ நெகட்டிவ் அப்படிங்கிறது நெகட்டிவ் குரூப் பிளட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். அப்ப அந்த பொண்ணு பிரசவத்துக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு, பிளட் வேணும் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற அவங்க அந்த தாய் வந்து அழுகுறாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் நிக்கிறாங்க, யாரும் ரெடி பண்ண முடியல. அப்பதான் என்ன ஒண்ணு, சரி எங்களோட பசங்க 10-15 பேர் இருக்கும்போது நாங்க ஷேர் பண்றோம், இந்த மாதிரி கேட்கறாங்கப்பா பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லல. அப்ப நாங்களாம் ட்ரை பண்ணோம். நாங்க ட்ரை பண்ணோட விளைவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2 ஆள் ரெடி பண்ணிட்டோம். ஓ நெகட்டிவ் பிளட் வந்து 2 பேர் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணணும் உடனே அவங்களும் வந்துடுறாங்க, கொடுத்துட்றாங்க, மகிழ்ச்சி, நல்லபடியா பிரசவம் ஆயிடும். அப்பதான் நாங்க திங்க் பண்றோம், ஏன் வந்து இந்த ரத்தம் வந்து ஒரு ஷார்ட் ஃபாலா இருக்கிறது, அதை ஏன் ஃபுல்ஃபில் பண்ண முடியாம அப்படிங்கிற விசாரிக்க டாக்டர் போய் பாக்குறோம். அப்ப நாங்க முதல் ரத்த தான பிரிவு ஆரம்பிக்கல. செல்லையான்னு சொல்லி ஒரு மருத்துவர் வந்து ரத்த தான வங்கியில இயக்குனராக இருந்தார். அவரை போய் நாங்கள் அணுகணும். அரசு மருத்துவமனை, பழைய அரசு மருத்துவமனை காரைக்குடியில் அணுகும்பொழுது அவர் சொன்னது, இங்கே கேம்ப் நடத்துனீங்க அப்படின்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் கேட்டோம். அவர் கேட்கும்பொழுது நாங்கள் ஒரு 25ல இருந்து ஒரு 50 பேர் நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப் பண்ணோம். நாங்கள் அந்த கேம்ப் பண்ண விளைவு பார்த்தீங்க அப்படின்னா 101 யூனிட் கொடுத்தோம். நாங்கள் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பண்ணோம். 101 இலக்கே 101 யூனிட் கொடுக்கணும் இலக்கு பண்ணோம். அது 101 யூனிட் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா வருடத்திற்கு ஒரு கேம்போ 2 கேம்போ நாங்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு தான், வேற எங்கேயுமே நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை. கேம்ப் நடத்தணும்னா அரசு மருத்துவமனை. அந்த கேம்ப் நடத்துறத நுப்பி ரத்த தான பிரிவுன்னு சொல்லி ஒரு பிரிவு மூலியமா அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதை தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கால்நடைகள் பாதுகாப்பு பிரிவுகளுடைய ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவும் பாருங்க, இன்ஸ்டன்டா எங்களுடைய நண்பர் ஒருத்தர், நம்ம உறுப்பினராக இருக்க நண்பர் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம சூடாமணிபுரத்துக்கு பக்கத்துல அந்த ரோட்ல வந்து ஒரு கண்ணுக்குட்டி அடிபட்டு கிடக்கு, இது என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணே, இந்த மாதிரி கிடக்குனே, ஒரு கால் சுத்தமா ஒடிஞ்சிருச்சு, என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்க என்ன எல்லாருக்கும் போன்ல தொடர்பு கொண்டுட்டு அந்த சூடாமணிபுரத்துக்கு போறோம், மெயின் ரோடுக்கு போறோம். அந்த கண்ணுக்குட்டி அடிபட்டு கிடக்குது. அந்த கண்ணுக்குட்டியை உடனே எடுத்து இது என்ன பண்றது, அன்னைக்கு எங்களால என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து வச்சு வெட்டினரி டாக்டரோட உதவியோட, நாங்க முருகன் சொல்லி ஒரு நண்பர் வெட்டினரி டாக்டர் உதவியாளராக இருக்காரு, அவர்கிட்ட கேட்கிறோம். அப்புறம் அவரும் வர்றாரு. வந்தோன்னா அந்த மாட்டுக்கு மஞ்சள்லாம் போட்டு எடுத்து வச்சு கட்டி ரெடி பண்றோம். அந்த கண்ணுக்குட்டி சரியாயிருக்கு. அதற்கு பிறகு என்ன பண்றோம்னா, ஏன் இந்த கால்நடைகளை வந்து தெருவோரமா இருக்க கால்நடை ஏன் நம்ம பாதுகாக்க கூடாது, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு அரசே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கு. அது காரைக்குடி பகுதிக்கு இருக்கான்னு தெரியல. நாங்க காரைக்குடி பகுதி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். நாங்க இப்ப அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காரைக்குடி பக்கத்துல கருணாவல் குடிங்கிற ஒரு கிராமத்துல வந்து அண்ணன் இப்ப தெய்வமாயிட்ட இறந்துட்டாரு. மணியண்ணன் சொல்லி ஒரு அண்ணன் வந்து அவரு பண்ற சேவையெல்லாம் நம்ம யாருமே பண்ண முடியாது. எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுதோ, எங்கெல்லாம் விபத்துக்குள்ளாகுதோ எல்லாம் ஆடு மாடு குதிரை எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு. பட் அவர்கிட்ட கொண்டே கொடுத்துருவோம். எங்களால பார்க்க முடியாதுல்ல, அவர்கிட்ட கொண்டே கொடுத்து, அதாவது மேஜர் கம்ப்ளைண்டா இருந்து அவர்கிட்ட கொண்டே கொடுத்து அவர் பாதுகாத்துருவார். இன்னைக்கு இறந்துட்டு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாரு அவரு. இப்பயே அவர் குடும்பத்தை சார்ந்தவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னுடைய கேரியர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ்னு பாக்கையில காக்கையை காப்பாத்திருக்கேன், மயில ஒரு ஆக்சிடென்ட்ல மயிலை காப்பாத்திருக்கோம். 2 இடம் 3 இடங்கள்ல ஒரு மான் அடிபட்டு இருந்தது. நள்ளிரவுல பாம்பு கூட நீங்க. ஆமா ஆமா ஆமா, அதை சொல்ல மாதிரி இந்த பாம்புகள் வந்துருச்சு அப்படிம்பாங்க. இந்த பாம்புகள் வந்துருச்சு அப்படிங்கிற அது ஃபயர் சர்வீஸ் உதவியோட அந்த இடத்துக்கு போய் அந்த அவங்க மக்கள் பயந்துராம இருக்கிற மாதிரி இருந்து இரவு நேரங்கள்ல 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அப்பயும் போய் அந்த சாரை பாம்பு சில இடங்கள்ல கண்டங்கரவுல நல்ல பாம்புகள் எல்லாம் பிடிச்சிருக்கும். பிடிச்சி அந்த ஃபயர் சர்வீஸ் அதை ஒப்படைச்சு அவங்க உதவியோட தான், ஏன்னா அது விஷமுள்ள பாம்புங்கிற நமக்கு தெரியாததுனால அவங்கள வர சொல்லி அதுகளையும் பண்ணியிருக்கோம். அதனால அந்த கால்நடைகள் பாதுகாப்பு பிரிவுங்கிறத ஒரு முன்னெடுத்து கொண்டு போறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கலை இலக்கிய பிரிவுன்னு சொல்லி ஒரு பிரிவு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கு பள்ளி இருக்கக்கூடிய தனித்திறன் இருக்கக்கூடிய குழந்தைகளை கண்டறியும் விதமாக அவங்களுடைய தனித்திறமைகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த கலை இலக்கிய பிரிவை உருவாக்கி அதுல ஓவிய போட்டி, கோல போட்டி, சில தலைவர்களுடைய படங்களை வரையக்கூடிய போட்டி, இது மாதிரி போட்டிகளை வச்சு அந்த குழந்தைகளை என்ன திறமை இருக்கும் திறமை வெளியே கொண்டு வந்து கொடுக்கணும் நம்ம அந்த பிரிவு மூலியமா. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நுபி நமது உரிமை பாதுகாப்பு சதுரங்க கழகம்னு சொல்லி ஒரு பிரிவு வச்சிருக்கோம். சதுரங்கத்தை மட்டுமே அதுல டெவலப் பண்றதுக்கு அதுக்குன்னு தனியா பார்ட், அதுக்கு ஒரு 7 பேர் போட்டு ஃபாலோ பண்ணி இது மாதிரி ஒரு 7 டைப் ஆப்பான பிரிவுகளை பிரிச்சு அந்த 7 டைப் ஆப்பான பிரிவுகள் தனித்தனி செக்ரட்டரி. கண்டிப்பா நாங்க முதல்ல ஆரம்பிக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 5ல இருந்து 7 பேர் வச்சு ஆரம்பிச்ச இயக்கம் இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. காரைக்குடியில மட்டுமே 200 பேர் இருக்காங்க. மற்ற ஊர்கள் அங்கங்க ஃபார்ம் ஆயிருக்காங்க. குறிப்பா காரைக்குடி நகரங்கள்ல வந்து பசுமை பிரிவுன்னு ஒண்ணு நீங்க அதோட ஆட் பண்ணி பண்ணதுல மிகப்பெரிய வைப்ரேஷனா எல்லாம் மரத்துல வந்து ஆணியை பிடுங்கிறதுங்கிறது வந்து ஒரு எல்லாருமே ஆச்சரியமா பார்த்த விஷயம். அதான் இது ஒரு வேலையானா இன்னைக்கு அது ஒரு விழிப்புணர்வாக காரைக்குடியில் பெரிய பல இடங்கள்ல மரங்கள்ல போர்டுகள் இல்லை. அதுக்கு வந்து தோழர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த
மரங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாரம் நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஊடகத்தில் நிறைய பதிவாகிட்டு நிறைய தோழர்கள் பண்ணியிருங்க. இந்த பசுமை பிரிவு வந்து உங்களுடைய பசுமை பிரிவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் பெரியார் சிலையிலிருந்து தேவர் சிலை வர்ற வழிகள் இருந்த மரங்கள் எல்லாம் அகற்றினாங்க. அதில் சில சமூக ரோடு விரிவாக்கத்துக்காக அகற்றினாங்க. சில சமூக வழக்குகள் போட்டு அந்த மரத்தை நிப்பாட்டாங்க. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னதாக இருந்த மரத்துக்கு அந்த வீதிகள் இருந்த அழகும் அதை வெட்டினதுக்கு பிறகு கலையிழந்த நிலையை நம்ம பார்த்துருக்கோம். காரைக்குடியில் வெளியூர்ல காரைக்குடியிலே பார்த்துருக்கோம். அப்பதான் என்ன பண்ண ஏன் அதிகமான மரங்களை நம்ம உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பசுமை பிரிவுங்கிறது ஒன்று ஆரம்பிச்சு காரைக்குடி முழுவதிலுமே வந்து பண்ணணும் திட்டமிட்டோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பனையால் அரசுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த பனையால் அரசு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பனைமரம், ஆலமரம், அரச மரம். ஏன்னா மற்ற மரங்கள் எல்லாருமே வைக்கிறாங்க. வேப்ப மரம் வைக்கிறாங்க, புங்க மரம் வைக்கிறாங்க, அத்தி மரம் வைக்கிறாங்க. நாங்க வைக்கிற மரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டு மரங்களா இருக்கும். வெளிநாட்டு மரங்கள் எதையுமே நாங்க முன்னிறுத்தல. வெளிநாட்டு மரங்கள் நல்லா வளரும், ஆனா வந்து இந்த இயற்கைக்கு ஈக்குவலா தாங்கி வளராது. அதற்காக நாங்கள் வளர்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மருத மரம் வளர்ப்போம். ஒவ்வொரு மரத்துலயுமே ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. அதை சொன்னோம்னா இன்னைக்கு 1 மணி நேரம் பேசலாம். ஒவ்வொரு மரத்துக்கான மருத்துவ குணம். இழுப்ப மரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய குளிர்ச்சி எந்த தாவரமே கொடுக்க முடியாத குளிர்ச்சி இருக்கு. மருத மரத்தை எடுத்தோம்னா அந்த மருத மரம் நிலத்தடி நீரை புறம் சுத்தப்படுத்திட்டே போகுது. ஒரு மரத்தை பத்தி 10 நிமிஷம் பேசலாம், அந்த அளவுக்கு டாபிக். இப்ப அதெல்லாம் நாங்க தேர்வு செஞ்ச மரம் பார்த்தீங்கன்னா பனையால் அரசு, பனை, ஆல், அரசு, இந்த 3 மரம் தான். அரச மரங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 1000 அரச மரங்களை இந்த காரைக்குடி சுற்று வட்டார பகுதியில் வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். அதே மாதிரி ஆலமரங்கள், இந்த அரச மரங்கிறது நகர்ப்புறங்கள்ல அகலமான சாலைகள் இருக்கக்கூடிய இடத்துல அரச மரத்தையும், கிராமப்புறங்களில் கம்மாய் கரை ஓரங்களில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் ஆலமரத்தையும் ஒவ்வொரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமாக எந்தெந்த கம்மாயெல்லாம் தூர் வர்றாங்களோ அங்கே அந்த அரசு அதிகாரியோட ஒரு அனுமதி கேட்டுக்கிட்டு அந்த கம்மாய் ஓரங்களில அந்த கிராமப்புறங்களில் போய் அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் அவங்கள இன்வைட் பண்ணி அந்த சேர்மன் இன்வைட் பண்ணி அவங்களை எங்களோட இணைத்து ஒரு பனை விதைகளை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அரச மரம் மட்டுமே ஒரு 300க்கும் மேற்பட்ட அரச மரங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி பனை மரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 70,000 பனை விதைகளை நாங்க நடவு செஞ்சிருக்கோம். காரைக்குடி சுற்றுவர் சிவகங்கை மாவட்டம் முழுக்க பனை விதையை பொறுத்தவரை வெளி மாவட்டங்கள் போகல. சிவகங்கை மாவட்டம் முழுக்க 70,000 பனை விதைகள். எங்களுடைய இலக்கு வந்து 10 லட்சம் பனை விதைகளை நடவு செய்து அதுல குறைந்தது 1 லட்சம் பனை மரங்கள் பார்க்கணுங்கிறது எங்களுடைய இலக்கு. அதான் அந்த பனையாளர் திட்டத்தின் மூலம். இது இல்லாம அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆணி அகற்றக்கூடிய நிகழ்வு சொன்னீங்க. அறிவியல் பூர்வமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து உடம்பு முழுக்க நரம்புகள் இருந்து அந்த நரம்புகள் மூலியமாக ரத்த ஓட்டம் இருக்கிறனாலதான் பிரெயின்ல இருந்து மூளையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த நரம்பு மண்டலங்கள் இருக்கு. இதே மாதிரிதான் மரங்களுக்கும் அந்த இலை நுனியிலிருந்து வேர் நுனி வரைக்கும் அதற்கு நரம்பு மண்டலங்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு பாட்னி படிச்ச ஒரு ப்ரொஃபசர் மட்டும் சொன்னாங்க, ஒரு நண்பர் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஆணிகளை அடிக்கும் பொழுது, இந்த ஆணிகள் விளம்பரத்துக்காக அடிக்கும் பொழுது 6 மாசம் 1 மாசம் விளம்பர பலகைகள் அகன்று போயிடும். ஆனா அந்த ஆணிகள் அங்கேயே இருக்கும் பொழுது அந்த மரத்துல வந்து அந்த ஆணி வந்து துரு ஏறி அந்த துரு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த மரத்துல இருக்கக்கூடிய வேர்கள்லாம் அழுகி அந்த மரமே இறக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இன்னைக்கு அழகப்ப செட்டியார் ஐயா அவர்கள் அந்த காலேஜ் இருக்கக்கூடிய வழிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் பட்ட மரம் நம்ம பார்க்க முடியும். அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். மரங்கள் இருக்கக்கூடிய தட்டிகளை பூரா அகற்றிட்டு அந்த ஆணிகளை பூரா அகற்றணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் கோயம்புத்தூர்ல ஒரு மாநகராட்சி கமிஷனர் ஒருத்தங்க, அவங்களும் சென்னையில் ஒரு கமிஷனர், 2 பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா மரங்கள்ல ஆணிகள் அடித்தா அவங்க மேல வழக்கு போடணும்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று. எதற்கு பிறகு இப்ப காரைக்குடி பகுதியில மரங்கள்ல ஆணி அடிக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த தனியார் துறை நண்பர்கள் வந்து குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். வரும் நேரத்துல தயவு செய்து யாருமே மரங்கள்ல வந்து ஆணி அடிக்காதீங்க. உங்க விளம்பரத்தை வெளிப்படுத்துங்க. அந்த விளம்பரத்தை வந்து சணல் கயிறுகளால் நீங்க கட்டி வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த ஒண்ணு அந்த மரம் பருமன் கூடும் பொழுது அந்த சணல் அருந்துரும், இல்லைன்னா உங்களுடைய விளம்பரம் அருகும் பொழுது அதுவும் அழுந்து போயிடும். அதனால சணல் கட்டி பயன்படுத்துங்கன்னு இந்த உங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி. உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு உங்களை பாராட்டிய பிரபலங்கள் யாரு, என்ன மாதிரி உங்களை? 2015 இந்த அமைப்பு ஆரம்பிச்சு சட்ட விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா மரக்கன்று நிறைய வைக்க ஆரம்பிச்சோம், ரத்த தானம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா லயன்ஸ் சங்கத்துல இருந்து எங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மானகிரி பக்கத்துல ஒரு அரங்கம் இருக்கு, அந்த அரங்கத்துல வந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ இந்த லயன்ஸ் சங்கத்துல இருந்து எங்களுக்கு வந்து முதல்ல எனக்கு வந்து பசுமை நாயகன் சொல்லி எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அது ரொம்ப மோட்டிவேட்டா இருந்துச்சு. அப்ப நம்ம சரியான செயலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பிற அமைப்புகள், ஒரு சர்வதேச அமைப்பா இருக்கக்கூடிய ஒரு லயன்ஸ் சங்கம் வந்து நம்மளை கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க.
அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு நமக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஹெரிடேஜ் அவங்க பத்தி இயற்கை போராளின்னு சொல்லி ஒரு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சில்வர் ஸ்டார் சதுரங்க கழகத்தின் சார்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பசுமை நாயகன் விருது கொடுத்தாங்க. இயற்கை நேசன், இயற்கை பாதுகாப்பன், சில பள்ளிக்கூடத்துல இருந்து மாணவர்களின் பாதுகாவலன், மாணவர்கள் நாயகன், எழுச்சி நாயகன், எல்லாமே நிறைய விருதுகள் நிறைய கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது இந்த விருதுகள் வந்து எனக்கு கொடுத்தாங்க, அதை வாங்கினது தான் நானே ஒழிஞ்சு. ஆனா அந்த விருதுக்கு சொந்தக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட அமைப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்கள் தான், ஒவ்வொரு நண்பர்களும் தான் சொந்தக்காரங்க. இதை வந்து எங்களுக்குள்ள வந்து இப்ப 200 பேர் இருக்கோம் அப்படின்னோம்னா எல்லா நிகழ்ச்சிகளையுமே 200 பேர் நாங்க கூட மாட்டோம். கண்டிப்பா ஒரு 20 பேர் 25 பேர் 10 பேர் சேருவோம். ஆனா நிகழ்ச்சிகள்லாம் மாறி 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 அங்கங்க நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். 200 பேரும் ஒருமித்த கருத்தோட ஏதோ இந்த நாட்டுக்கு நம்ம பகுதி மக்கள் சேவை செய்யணுங்கிறதுக்காக நம்ம முன் வந்திருக்கோம். அவ்வளவு பேருமே டெடிகேஷனோட ஒர்க் பண்றாங்க. எந்தவித பிரதிபலனுமே இல்லாம நான் செய்யறேன், என்னோட வந்து செய்யறாங்க அப்படிங்கிற. என்னையோட வயதுல மூத்தவங்களும் இருக்காங்க, என்னையோட இளையவங்களும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு சகோதரத்தோட வந்து ஒரு கூட்டு முயற்சி செயல்பட்டதுனாலதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை தொடர்ச்சியாக எங்களால வந்து இந்த மக்கள் நல பணியை வந்து செஞ்சுக்கிட்டு போகிறதுனால இன்றைய தினம் இந்த காரைக்குடி வைப்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக எங்களது நமது உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்ந்த மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு பேட்டியா வந்து எடுத்திருக்கீங்க. நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இதுல எங்களுடைய நண்பர்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதையும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இறுதியாக எங்களுடைய நமது உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வருகின்ற 2025 தைத்திருநாளை சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும். இதை பார்க்கக்கூடிய பொதுமக்களும் மற்ற அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதை நமது உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.